இந்த அருள்தலத்திலிருந்து பல புதுமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சிறப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டி வருபவர்களுக்கும் திருமண வரன் வேண்டி வருபவர்களுக்கும் இன்னும் பல்வேறு வேண்டுதல்களை அவங்களிருந்து பெற்றுக்கொள்கின்றவர்கள் 9 வாரங்கள் முதலன்று தொடர்ந்து வந்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி நிறைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயம் பற்றி முதல் பங்கு பணியாளர் அருள் தந்தை C.A. ஜேம்ஸ் அவர்கள். ஜேம்ஸ் அவர்தான் முதல் பங்கு தந்தையாக இருந்து மக்களுடைய தேவையை அறிந்து நிறைய பேர் சொல்வது போல அதிகமான மக்கள் தொகை இருப்பதால் அதை அறிந்து இந்த ஆலயத்தை இந்த பள்ளியிடமிருந்து பெற்றுக்கொண்டு இந்த பகுதியை மக்கள் வழிபாட்டு தலமாக மாற்றி அமைத்தார்கள். அதிலே சிறப்பாக 18 ஆண்டுகளை இது நிறைவு செய்திருக்கிறது. 19வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. 21 வருஷம் பங்கு தொடங்கி இது 19வது ஆண்டு இந்த அருள் தலம் உருவாகி இருக்கின்றது. எனவே இந்த இடத்திலே நம்முடைய குழந்தை இயேசு பாலனேசுடைய பிறப்பு பெருவிழா முடிந்து ஜனவரி மாதம் 4ஆம் தேதி கொடியேற்றம் ஏற்றப்பட்டு 14ஆம் தேதி திருவிழா நடைபெறுவது முதல் திருவிழா. அதனைத் தொடர்ந்து பாஸ்கு திருவிழா, அது பங்கு ஆலயத்தில் மட்டுமே. மீண்டுமாக அந்த பங்கு ஆலய திருவிழா இன்று ஏப்ரல் 22 கொடியேற்றி மே 1 திருவிழா, ஏப்ரல் 30 1 திருவிழா நடக்கும். அதனைத் தொடர்ந்து சந்தியாகம் பிறக்கின்று ஜூலை மாதம் ஒரு 10 நாள், நவம்பர் மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றி சவேரியார் திருவிழா. இதுதான் எங்களுடைய பங்கினுடைய 4 பெருவிழாக்களாக கொண்டாடப்படக்கூடிய விழாக்கள். இந்த கடந்த ஆண்டிலே யூபிலி ஆண்டினுடைய மையமாக இந்த ஆர்ச் பகுதி, நீங்கள் பார்க்கக்கூடிய ஆர்ச்சு கடந்த ஆண்டில் கட்டப்பட்டது. நான் வந்த பிறகு இந்த புதிய கேட்டானது நுழைவு வாயில் அது புதிதாக அமைக்கப்பட்டது. அடுத்து இந்த புதிய கொடிமரம் கடந்த பங்கு தந்தை அவர்கள் கடைசியாக செல்லும் பொழுது அந்த கொடித்தூணை வைத்திருக்கிறார். அதில் சிறப்பு குழந்தை சுருவம் மேலே இருப்பது மிகச் சிறப்புக்குரியது. அந்த கொடிமரம் பங்கு ஆலயத்திலே பார்த்திருப்பீர்கள். ஜெபமாலை அன்னையினுடைய வடிவத்திலே அந்த கொடித்தூணானது அமைக்கப்பட்டது. முழுமையாக ஒரு மலைக்கெல்லாம் உருவாக்கப்பட்டது 2 ஆலயங்களிலுமே. 3வது ஆலயத்திலும் அது உருவாக்க மக்களால் முயற்சிக்கப்பட்ட சந்தியாகவும் இருக்கின்ற இந்த ஆலயத்தினுடைய சிறப்பாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. வழிபாட்டு முயற்சியிலே ஒவ்வொரு நாளும் காலையில் 5 மணி முதல் திருப்பலி அங்கே பங்கு ஆலயத்தில் தினமும் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளிலே அங்கு முதல் திருப்பலி, இங்கு 2வது திருப்பலி, 3வது திருப்பலி, 4வது திருப்பலி, 3 மறைக்கல்வி திருப்பலிகள் என ஞாயிற்றுக்கிழமைகள் ஏறக்குறைய 7 திருப்பலிகள் இந்த பங்கு ஆலயத்தில் நிறைவேற்றப்படுவது குறிப்பிடத்தக்கது. வழிபாட்டுக்கு பிரச்சனை இல்லை, மக்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆன்மீகம் நன்றாக இருக்கிறது. மக்களுடைய பொருளாதாரம் இன்னும் முன்னேற்றம் காண வேண்டும். அது மட்டும்தான் ஒரு சிறிய குறைவு. அதிலும் கொஞ்சம் நிறைவு பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து வளர்வார்கள் என்ற நம்பிக்கை இந்த மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய மறைமாவட்டத்தை பொறுத்த வரையில் நம்பிக்கை தான் பெரிது. மூலதனம் அனைத்துமே வான்வெளி இல்லாத, அந்த மழை பொழிவு அதிகம் இல்லாத ஒரு பகுதி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே கடவுளுடைய பக்தியில் வளரக்கூடிய ஒரு மறைமாவட்டம். அதனால தான் அதிகமான குருக்களை இந்த மறைமாவட்டம் கொடுத்திருக்கும் சமூக நம்முடைய இறை பணிக்கென்று. அவ்வளவு மக்களை கொண்டு மக்கள் வளம் இருந்தது. இப்பொழுது முதியவர்கள் வளமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மக்கள் அனைவரும் தொழிலுக்காக, படிப்பறிவுக்காக, முன்னேற்றத்திற்காக தொழில் தேடி நகரங்களுக்கு சென்று வருகிறார். சென்னையில் பாதி வாழ்வது இந்த மறைமாவட்ட மக்கள் என்பது இன்னும் குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பங்கு தலங்களிலும் இருக்கிறார். ஏறக்குறைய 50 குடும்பங்கள், 30 குடும்பங்கள் என்று இங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அதிகம். தமிழ்நாட்டுக்குள்ளேயே புலம்பெயர்ந்த ஒரு தமிழனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறது. இதுதான் எங்களுடைய குறுகிய